So hi, welcome to Breaking. Welcome to day 19 of Big Boss. Oh my god. Actually 19 days வந்து Big Boss ஓட day. ஆனா 20 days வந்து நான் தொடர்ந்து லைவ் பண்றேன், including the grand finale episode. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கான எபிசோட். ஸோ ஃப்ரைடே யூஸ்வலி வந்து எதுவுமே நடக்காது. பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ், ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. கேப்டன்சி டாஸ்க் நடந்தால் நடக்கும், அண்ட் ஸ்பான்சர் டாஸ்க் வந்து ஒன்று நடத்துவாங்க. ஸோ யூஸ்வலி இதுதான் அஜெண்டாவாக வந்து ஃப்ரைடே வந்து வச்சிருப்பாங்க. அதே டெம்ப்ளேட், சேம் டெம்ப்ளேட் தான் தொடர்ந்து 9 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. 9 இயர்ஸாக ஃபாலோ பண்ணது எப்படி 2 வாரத்தில் மாற்றுவாங்க? அதே டெம்ப்ளேட், அதே ட்ரைலர், அதே துணி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஃப்ரைடே எபிசோடும் வந்து இருந்துச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்வதி வந்து பாத்தீங்கன்னா டபுள் கேம் ஆடலாம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. லைக் ரம்யா கிட்ட வந்து ஒரு டீல் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டில்ஸ் அதிகமாக தரேன், எனக்கு வந்து நீ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரணும்னு சொல்லி ரம்யா கிட்ட வந்து ஒரு டீல் பண்ணாங்க. அந்த டீலை வந்து அவங்க முடிக்கிறதுக்காக, அவங்களுக்கு வந்து நிறைய பாட்டில் கொடுக்கறதுக்காக திவாகர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து திணிக்க வந்து பார்த்தாங்க. பட் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம் வந்து திவாகர் மேலே இருக்கலாம். பட் கேம்னு வரும்போது, ஜட்ஜிங்னு வரும்போது அவ்வளோ எவ்வளோ ஃபேராக இருந்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபேராக வந்து இந்த கேமை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ஃபேராக ஜட்ஜிங் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து திவாகரை வந்து நான் பாராட்டணும். 2 பேருக்கும், ரம்யாவுக்கும் சரி சுபிக்ஷாவும் சரி. இப்போ டீல் போட்டது நான் ஒரு விஷயம், ஓகே நான் நெக்ஸ்ட் அது வரேன், நெக்ஸ்ட் டாபிக் வரேன். டீல் போட்டது வந்து பேசுறேன். ஸோ சுபிக்ஷா இப்போ ரம்யா கிட்ட வந்து பாரு வந்து டீல் போட்டாங்க. ஸோ நீ ஜெயிச்சனா எனக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க சொல்லி. ஸோ அந்த டீலிங் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ரம்யாவுக்கு ஃபேவர் பண்ண முடியுமோ பாரு வந்து ஃபேவர் பண்ண ட்ரை பண்ணாங்க. திவாகரை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாங்க. பட் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம, எந்த ஒரு சிபாரிசும் இல்லாம சும்மா வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஜட்ஜுக்கு வந்து ஐஸ் வச்சுட்டு, இந்த டீலிங்லாம் கிடையாது, ஐஸ் வைக்கலாம், அது வந்து ரூல்ஸ் படி வந்து ஓகே தான். ஐஸ் வச்சு அவங்க சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. 10 கோல்ட் காயின்ஸ் வந்து நேற்றுக்கான எபிசோட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ 10 கோல்ட் காயின்ஸ் வந்து வாங்கினால ஸ்பாருக்கு வந்து அந்த இடத்துல வந்து மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஐயோ நம்ம வந்து ரம்யா கிட்ட தான் டீல் போட்டோம், ரம்யா கிட்ட டீல் போட்டு அவங்களுக்கு எவ்வளவு ஃபேவர் பண்ணாலும் அவங்களோட அதிகமாக வந்து ஃபேரா ப்ளே பண்ணி சுபிக்ஷா வராங்களே, இப்போ இவங்களை எப்படியாச்சும் நம்ம வந்து டவுன் பண்ணணும், இல்லைன்னா அவங்க கூட வந்து கூத்து சேர்த்துக்கணும்னு சொல்லி டபுள் கேம் ப்ளே பண்ண பார்த்தாங்க. ஆக்சுவலி நீங்க இந்த வாரம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ரம்யா கூட டீல் போடுறாங்க, மார்னிங் வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து டீல் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து நான் உனக்கு ஃபேவர் பண்றேன், நீ ஜெயிச்சனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து தரணும் சொல்லி இவங்க கிட்ட டீல் போடுறாங்க. டபுள் கேம். இந்த டபுள் கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம், பட் நிறைய டைம் வந்து ஒர்க் ஆகாது. நீங்க இந்த வாரம் நோட் பண்ணி பாருங்க. ரம்யா வந்து டபுள் கேம் போட பார்த்தாங்க. ரம்யா வந்து பார்வுக்கு வந்து நான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரேன், எனக்கு வந்து ஓகே பண்ணு சொல்லி டீல் போட்டாங்க. பட் அதுவே வந்து வேற ஒருத்தங்க கேட்கும்போது நான் சும்மா தான் சொன்னேன், அது யாருக்கு தரணுமோ அது என்னோட இஷ்டம் சொல்லி பின்னாடி வந்து பேசுறாங்க. சோ அவங்க வந்து டபுள் கேம் ஆட பார்த்தாங்க, அவங்களும் வந்து ஜெயிக்கல. பாரு வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவை நம்பாம சுபிக்ஷா கிட்ட வந்து ஜம்ப் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து டீல் போட்டு பாரு வந்து இந்த இடத்துல டபுள் கேம் ப்ளே பண்ணாங்க. அந்த டபுள் கேம் வந்து ப்ளே பண்ணனால பாருக்கும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்காது. சுபிக்ஷா அப்படியே ஜம்ப் ஆயிட்டாங்க. அது ஆக்சுவலி நான் பாராட்டுறேன். நேற்று வந்து அவங்க நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஏன்னா கனியாக்காக வந்து பாத்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட்ல வந்து பாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. சோ அவங்க நியாயப்படி பார்க்கும்போது ஒரு 30 பாட்டில்ஸ் அவங்களுக்கு அக்செப்ட் ஆயிருக்குன்னா அதுல 40%, 4x3 எவ்வளவு, 12 பாட்டில்ஸ், 12 கோல்ட் காயின் வந்து பாத்தீங்கன்னா கனியாக்காக வந்து கொடுத்தாகணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நியாயம், தர்மம். அது வந்து சுபிக்ஷா பண்ணல. அது மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. பட் அந்த விமர்சனத்துக்காக இது வந்து நான் ஒதுக்கி வைக்க முடியாது. பாரு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, பாரு பெருசா ஒன்னும் ஹெல்ப்லாம் பண்ணல. ஏதோ அவங்க ஹெல்ப் பண்ணனால, ஒரு சின்னதா ஹெல்ப் பண்ணனால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு தான் தரணும், எனக்கு நீ தரணும் சொல்லி அவங்க அழுகிறது, அவங்கள வந்து புடவை வினோத் சொன்னது ஏதோ புடவை கட்டி இது பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வார்த்தையா நான் நினைக்கிறேன். இது வந்து பிக் பாஸ். இந்த பிக் பாஸ்ல வந்து எல்லாரும் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. யாருக்கும் உண்மையா இருந்து புத்தரா இருக்கிறதுக்கு யாருமே இங்க வரல. பாரு எப்படி ரம்யாவை நம்பாம எப்படி ஜம்ப் ஆகி டபுள் கேம் ஆடி சுபிக்ஷா பக்கம் போனாங்களோ அதே மாதிரி தான் சுபிக்ஷா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல வந்து கேம் ஆடி இருக்காங்க. இந்த இடத்துல வந்து சுபிக்ஷா மேல நான் தப்பு சொல்லவே மாட்டேன். அவங்க ப்ளே பண்ணது கரெக்டான கேம், ஈவன் ஃபேரான கேம் கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க சப்ளையர்ஸ்க்கு வந்து உண்மையா இருக்காங்க. சப்ளையர்ஸ் வந்து லைக் அதுவும் பாரபட்சம் இருக்கு. கனியாக்காக்கு உண்மையா இல்ல, கனியாக்கா கிட்ட ஒரு டீல் போட்டு அதை விட்டாங்க, அது இருக்கு, அது கொஞ்சம் இது இருக்கு. பட் ஸ்டில் அவங்க வந்து வியானாக்கு அப்படி இல்லைன்னா விக்ரம்க்கு, இந்த 2 பேருக்கு யாராவது தான் நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்கா வந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் கனியாக்கா இவ்வளவு சொல்றாங்க, கனியாக்கானால வந்து பேர் டேமேஜ் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு ரியலைஸ் ஆகலாம். ஈவன் பாரு வந்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து துரோகி, ஏமாத்த
ஏமாத்திட்டே சீட் பண்ணிட்டே இந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லி நிறைய வார்த்தைகள் சொல்ல வேணும். பாரு பேசுறது நிறைய வார்த்தைகள் பேசுறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஒப்பீனியனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க நிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்கலாம் பேசுறாங்க அவங்கலாம் பேசுறாங்க சொல்லி இந்தாடி நீயே வச்சுக்கிற நாமினேஷன் பாஸ் எனக்கு வேணான்னு சொல்லி அவங்க நிக்கல. அவங்களுக்கு பாட்டில் சப்ளை பண்ண 2 நாள் தொடர்ந்து சப்ளை பண்ண அந்த சப்ளையர்ஸ் அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற தனமா அதுக்கு டிசர்விங்கான லைக் அவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து டிசர்விங் சொல்லி பாக்குற ஆடியன்ஸ்க்கு நமக்கு தெரியுது. அதே மாதிரி வீட்டில் பிளே பண்ணவங்களுக்கு தெரியுது. வியானாவும் சரி விக்ரமும் சரி ரொம்ப நல்லா பிளே பண்ணாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா விக்ரம்க்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகிறது இன்னும் ஃபேர் நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அது கதவு திறந்தவொடனே அப்படியே மேல போய் அந்த பாட்டில் தான் வந்து அப்படியே படுத்துக்கிட்டாரு. அந்த பாட்டில் வந்து நிறைய சேவ் பண்ணி நிறைய பாட்டில் எடுத்தது வந்து மிக முக்கியமான காரணம் விக்ரம் மட்டும் தான். வியானா அவ்வளோவா இது பண்ணல. வியானா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பாட்டில வந்து யாரும் எடுக்காத மாதிரி பாட்டில வந்து பாதுகாக்கிறதுல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பட் அந்த பாட்டில் நிறைய பாட்டில் வந்து ஃபுல்லா பிடிச்சது வந்து விக்ரம் மட்டும் தான். அவருக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சுன்னா அது வந்து ஃபேரா நான் பாக்குறேன். பட் அது போகாது. வியானாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சுபிக்ஷா வந்து தருவாங்க. அது வந்து நமக்கு மண்டே தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். புலம்புறாங்க பாரு வந்து புலம்புறாங்க அழுதாங்க. அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணாங்க. நான் டபுள் கேம் ஆடி எல்லாரையும் காலி பண்ணிடுவேன், என்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு பிளான் பண்ணி அந்த மூதத்தனமான நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட வந்து இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெயிப்பேன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுன்னு சொல்லி டபுள் கேம் ஆடி பயங்கரமா ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. சுபிக்ஷா அப்படியே ஜம்ப் அடிச்சாங்க. அவங்களால அது ஏத்துக்கவே முடியல. கதறி கதறி அழுகுறாங்க, சாபம் விடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. சுபிக்ஷாக்கு வந்து ஒரு பாரு சொல்றாங்க. சுபிக்ஷாவுக்கு வந்து காரியம் ஆகணும்னா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்களா? என் பாரு பண்ணலையா? ரம்யா கூட தானே டீல் போட்டீங்க, ரம்யாவுக்கு உண்மையா இருந்தீங்களா? நெக்ஸ்ட் சுபிக்ஷாவுக்கு ரம்யாவும் சுபிக்ஷாவும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒரே அளவுக்கு பாட்டில் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ இவ ஜெயிச்சிருவான்னு சொல்லி பயந்துட்டு டபுள் கேம் ஆடி ஸ்ட்ராட்டஜியை மாத்துறேன்னு சொல்லி கேவலமா சீப் கேம் வந்து நீங்க பிளே பண்ணி நீங்க வந்து மாத்துறீங்க. உங்க கேமுக்காக உங்க காரியம் ஆகுறதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னா ஏன் சுபிக்ஷா பண்ணக்கூடாது? ஏன் சுபிக்ஷா வந்து கேம் ஆடக்கூடாதா? நீங்க மட்டும் தான் இங்க கேம் ஆட வந்தீங்களா? நீங்க மட்டும் தான் பிக் பாஸ் ஒரு பிளேயரா கண்டஸ்டன்டா? ஏன் சுபிக்ஷா பிளேயர் கிடையாதா? உங்களுக்கு மட்டும் தான் வந்து பிரெயின் இருக்கா? நீங்க மட்டும் தான் யோசிப்பீங்களா? நீங்க மட்டும் தான் டபுள் கேம் ஆடுவீங்களா? மத்தவங்கள ஆடக்கூடாதா? அட்லீஸ்ட் உங்களை மாதிரி சீப்பான கேம் ஆடலையே. ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு அவங்கள நம்பாம இன்னொருத்தங்க அதிகமா இருக்காங்க அதிகமா வந்துருவாங்கன்னு சொல்லி பயந்துட்டு அந்த வாக்கை மாத்தி இன்னொருத்தங்களுக்கு வந்து நீங்க டபுள் கேம் ஆடும் போது ஏன் சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாட்டில் சப்ளை பண்ண 2 பேர்ல ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்க கூடாது. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து சுபிக்ஷாவோட பாட்டில் எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. அப்படி இன்ஸ்பைட் ஆஃப் ரிஜெக்ட் பண்ணியும் அவங்க 10 பாட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்க நல்லா உழைச்சிருக்காங்க, கரெக்டா ஒர்க் பண்ணிருக்காங்க, கிளீனா பண்ணிருக்காங்க. அதனால அவங்க வின் பண்ணாங்க. அவங்க டிசர்விங்கா இருக்காங்க. எனக்கு அவங்க மேல விமர்சனம் இருக்கு. கன்னியாக்கா கிட்ட 40-60 டீல் போட்டுட்டு அவங்க கொடுக்காம இருந்தது, கோல்ட் காயின் கொடுக்காம இருந்தது எனக்கு விமர்சனம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் அவங்க அந்த கேமுக்காக வந்து பாத்தீங்கன்னா நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க, கரெக்டா பிளே பண்ணிருக்காங்க. சும்மா கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு கேமை வந்து திசை திருப்பிட்டு அவங்க இல்ல. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபேரா விளையாடினாங்க, ஃபன் பண்ணாங்க, கை கால் அமுக்கி விட்டாங்க, திவாகருக்கு ஐஸ் வச்சாங்க, என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே வந்து பண்ணி அவங்களோட எஃபோர்ட்னால தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சாங்க. ஏதோ பாரு வந்து கருணை காட்டி பாரு வந்து செலக்ட் பண்ணி பாருனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்க மேல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. கனியக்காக்கு வந்து 12 காயின் கோல்ட் காயின் வந்து கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. எனக்கு அது மாற்று கருத்து இருக்கு. பட் ஸ்டில் அவங்க போட்ட எஃபர்ட்னால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா லாஸ்ட் 1.5 வாரம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கூட வந்து திவாகர் கலையரசன்லாம் வந்து சுத்திட்டு இருந்தாங்க, ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாலும் வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ண வந்தாங்க. இந்த வாரம் அப்படியே வந்து 2 பேரும் பேக் அடிச்சாங்க. பேக் அடிக்கும் போது என்னடா இப்படி பண்றாங்களே பாவம் தான் பாரு அந்த மாதிரி நினைச்சேன். இல்ல அவங்க அடிச்சது கரெக்ட் தான். லைக் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் போனாங்க. திவாகர் அண்ட் கலை வந்து பார்வதி வந்து விட்டு போனாங்க. லிட்டரலி திவாகர் அண்ட் கலை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி விட்டு வந்து விலகி போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வெளியே போறாங்க. நமக்கு ஏதாவது கேங் வேணும், நம்ம தனியா இருந்தா மாட்டிப்போம், நம்மள எல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க, நம்மள தான் பிடிச்சி வம்பு கேள்ப்பாங்க, நம்ம வந்து சவுண்ட் விட முடியாதுன்னு சொல்லி இன்னொரு கேங்கை வந்து பார்வதி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கமருதீன் அண்ட் வினோத் இந்த 2 பேரை வந்து கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி என்ன வசியம் மருந்து வந்து பார்வதி கிட்ட இருக்குன்னு சொல்லி நிஜமா எனக்கு வந்து தெரியல. பொட்டி பாம்பா வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து பார்வதிக்கு வந்து அடங்கி இருக்காரு. பொட்டி பாம்பா இருக்காரு. சீரியஸ்லி வந்து பார்வதிக்கு பொட்டி பாம்பா இருக்காரு. அவர் என்ன சொன்னாலும் வந்து கேட்கிறாரு. இப்ப கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா டேய் சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா. அதுவே பார்வதியா சொன்னா நீ சொல்றது கரெக்ட் தான் பார்வதி, நீ சொல்றது கரெக்ட் தான், சரிதான். இக்கணத்துல பைத்தியக்காரத்தனம் பண்றாங்க, இப்படிலாம் இருப்பாங்களா? தெரியல. ஒருத்தவங்க சொன்னா சண்டைக்கு வாடா, இன்னொருத்தவங்க சொன்னா சரியா சொல்ற அப்படின்னு சொல்லி என்ன இதோ அவருக்கு வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன், மேபி இது வந்து தப்பா கூட இருக்கலாம். கமருதீனுக்கு அறிவு இருக்கா இல்லையா, சொந்தமா சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு மூல வளர்ச்சி இருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியல. அவர் யோசிச்சு ஒரு பண்ண மாட்டேங்கிறாரு. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கீ
கொடுத்து ஒருத்தர் வந்து ப்ராம்ப்டிங் பண்ணி வந்து அவரை வந்து ப்ளே பண்ண வேண்டியதா இருக்காரு. தலையாட்டி பொம்மையா வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இந்த வீட்டுல வந்து மாறிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது ஒரு வில்லனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபார்ம் ஆனாரு. நான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கும்போது சொன்னேன் கமருதீன் வந்து ஒரு வில்லனா வந்து இந்த சீசன்ல இருப்பார் சொல்லி. அவர் வில்லனா தான் இருக்காரு, நான் இல்லன்னு சொல்லல. பட் தலையாட்டி பொம்மையா வில்லனா வந்து இருக்காரு. அவர் கோவப்படுறாரு, சண்டை போடுறாரு, அடிக்கிற மாதிரி வராரு. எனக்கு புரியல, இது இந்த பிக் பாஸ் ஷோ நினைச்சிட்டு அவர் உள்ள வந்தாரா இல்ல WWE நினைச்சிட்டு உள்ள வந்தாரா தெரியல. எப்போ பார்த்தாலும் புஷ் பண்றாரு, கைய ஓங்குறாரு, ஒரு சீப்பான கமெண்ட் வந்து துஷாரை பார்த்து நீங்க சொல்றாரு, அசிங்கமா பேசுறாரு, வயசுக்கு ஏத்த மரியாதை தர மாட்டேங்கிறாரு. எதுக்கு கமருதீன்லாம் இந்த பிக் பாஸ் ஷோக்குள்ள வந்து செலக்ட் பண்ணி அமிச்சாங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு புரியல. ஒரு ஒஸ்டான பிஹேவியர், ஒஸ்டான பர்சனா தான் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து டே பை டே ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. இந்த தலையாட்டி பொம்மை வந்து பாரு எது பண்ணாலும் சரி, பாரு எது பண்ணாலும் வந்து சப்போர்ட் பண்ணும், கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஈவன் வினோத், அந்த முன்னாடி வந்து நான் சொல்லியிருப்பேன் கானா வினோத் அண்ட் வாட்டர்மெலன்ஸ் இந்த 2 பேர் காம்போ வந்து நல்லா இருக்கு, மெய்யழகன் அந்த படத்துல வர கேரக்டர் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொன்னேன். பட் அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவங்க சண்டை போட்டு சேர்ந்துக்கிறது, ஃபன் பண்றது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு டைமுக்கு மேல, ஒரு லெவலுக்கு மேல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து சண்டை போடுறாங்க. அது பார்க்க ரொம்ப அக்லியா இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. அவங்க வந்து ஒரு ஜாலியா சண்டை போடுறாங்க, கலாச்சிக்கிறாங்க, திருப்பி சேர்ந்துக்கிறாங்கன்னா இட்ஸ் ஃபன், இட்ஸ் நைஸ், பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல வந்து அவங்க வந்து கத்திக்கிட்டு சண்டை போட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு நல்ல காம்போ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரா இருந்துச்சு ஒரு 2-3 நாள். அந்த பேர் வந்து இப்படி ஸ்பாயில் ஆகும், இவ்வளவு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகும் சொல்லி நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த இடத்துல. கமருதீன் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் இன்னைக்கு வந்து திவாகரை வந்து புஷ் பண்ணாரு. கமருதீன் புஷ் பண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் போகிறாரு. அது ஒரு பெரிய கான்வர்சேஷனா, ஒரு சின்ன சண்டையா வந்து மாறுச்சு. இது பிக் பாஸ் தயவு செஞ்சு வாயால சண்டை போடுங்க, டிபேட் பண்ணுங்க, உங்க சைட்ல இருக்கிற கருத்தை வந்து எடுத்து வைங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை எடுத்து வைங்க, அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க சொல்லி நீங்க அது ஒப்பீனியனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது வேற, கத்திக்கிறது வேற, சண்டை போடுறது வேற, கையால புஷ் பண்ணி அடிக்கிறது வேற. கமருதீன் எப்போ பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற மாதிரியே போகிறாரு. அவருக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க, இது WWE ஷோ கிடையாது, இது பிக் பாஸ் ஷோ. இங்க நீங்க பேசணும், நீங்க என்ன தோணுதோ உங்களோட உங்ககிட்ட அது இல்ல, பட் ஸ்டில் மைண்டை யூஸ் பண்ணி நீங்க பேசணும், அறிவை யூஸ் பண்ணி நீங்க பேசணும். அது ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு, பட் ட்ரை பண்ணுங்க. இன்னொருத்தங்களுக்கு மவுத் பீஸா இருந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு தலையாட்டி பொம்மையா மட்டும் இருக்காதீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுவும் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது மத்தவங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுங்க. கமருதீன் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். நீங்க இவங்க எல்லாம் பேச்சு கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா 30 நாள் தாண்ட மாட்டீங்க. ஆனா நீங்க சுய புத்தியோட நீங்க சண்டை போட்டீங்கன்னா 80 நாள் டாப் 5 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கமருதீன் தான். ஆனா வருவாரான்னு தெரியல. இந்த பாரு கிட்ட இருந்து எப்படி தள்ளி வராங்களோ, ஒதுங்கி வராங்களோ, அப்போதான் வந்து இண்டிவிஜுவலா வந்து கமருதீனால ப்ளே பண்ண முடியும். கமருதீன் யாருன்னு சொல்லி ஆடியன்ஸ்க்கு தெரியும். அவர் பிரெயினை யூஸ் பண்ண மட்டும் தான் எண்டு வரைக்கும் கமருதீனால வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மரை வந்து ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ண சொல்லி ஹவுஸ்மேட் கிட்ட வந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் பாரு இந்த 2 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரா. எல்லாரும் சொன்னதுல வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கலையை வந்து ஏஞ்சி சொன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு வாரம் ஃபுல்லா வந்து கலையை வந்து பயங்கரமா வந்து தாங்குன்னு சொல்லி தாங்கியிருக்காங்க பாருலாம். சீரியஸா யாருமே வந்து கலையை கித்துக்க சேர்த்துக்கல. இவங்க தான் கித்துக்க சேர்த்துக்கிட்டு இவனும் மனுஷன் தான் சொல்லி சொன்னாங்க. பட் இப்போ வந்து அவன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி முதுகுல குத்துறது வந்து பாக்குறதுக்கு ஐ எம் பாரு ஹேட்டர் தான். நான் வந்து எனக்கு பிடிக்கும்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஒருத்தர் கூடயே இருந்துட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து அவங்கள குத்தும் போது அது எனக்கு பாக்குறது அவ்வளவு நல்லா இல்ல. பாரு எப்படி வந்து மத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மத்தவங்களை வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது பார்க்கும்போது புரியுது. அதே மாதிரி தான் வந்து கலையும் வந்து அது புரிஞ்சிருக்காரு. அதுக்கு வந்து அவர் குத்துறது வந்து ஓகே தான். பட் எனக்கு என்னன்னா கலை வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணல. செகண்ட் வீக் நாமினேட் பண்ணும்போது திவாகரை வந்து நாமினேட் பண்ணாரு. நீங்க கொஞ்சம் எபிசோட் கூட ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து திவாகர் பாடுக்கூடியே வந்து டிராவல் பண்ண கலை. செகண்ட் வீக் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் திவாகரை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணி அவங்களுக்கு எப்படி துரோகம் பண்ணலாம், அவங்களை எப்படி வந்து முதுகுல குத்தலாம்னு சொல்லி தான் இந்த 3 வாரம் நான் கலையை அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு பாரு சிச்சுவேஷனை வச்சுட்டு நான் சொல்லல. லாஸ்ட் வீக் செகண்ட் வீக் வந்து நாமினேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லா திவாகர் கூட பாரு கூட இருந்துட்டு மண்டே வந்த உடனே அப்படியே வந்து திவாகரை வந்து குத்துனாரு நாமினேஷன்ல. அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் கொஞ்சம் பச்சோந்தின்னு சொல்லி. இவரை பத்தி பெருசா சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு பாரு அவர் குத்துனது மத்தவங்கள அவங்க கலாய்க்கும் போது அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பொறுத்துட்டு போனது அது ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் கோவம் வரும், கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வரும். சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் கலை வந்து அது சிரிச்சு என்ஜாய் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபேக்கா இருந்துச்சு, ரொம்பவே ஃபேக்கா இருந்துச்சு. அது ஓகே, அது ஒன்று போச்சு. ஸோ கமருதீன் அண்ட் பாரு இந்த வாரத்தோட ஒஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணி இப்போவே வந்து நீங்க ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. நல்ல சீக்கிரமா அனுப்பிச்சு வச்சாங்களே, நன்றிகள். அண்ட் ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து நாமினேட் பண்றதுக்கு இது வந்து நாமினேஷன் ஃபர்ஸ்ட் வந்து கமருதீன் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். நாமினேஷன் வேற, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேறன்னு சொல்லி.
சொல்லி. இப்போ அவர் வந்து worst performer-ஆ வந்து துஷாரை வந்து சூஸ் பண்ணாங்க. துஷாரை வந்து நீங்க சொல்லலாம் அவன் வந்து வேலையே செய்யல, அரோரா பின்னாடி சுத்தின்னு இருக்கான், இந்த வாரம் வந்து அவன் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி நீங்க குத்தி இருந்தீங்கன்னா ஐ சல்யூட் யூ கமருதீன். நீங்க அறிவோட பேசுறீங்க, உங்களுக்கு வந்து மண்டையில மசாலா இருக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா சரி worst performance-க்கான கிரைட்டீரியானா என்னன்னு தெரியாம, என்ன காரணம் சொல்லணும்னு தெரியாம ஒரு பையனோட கேரக்டரை நீங்க ரொம்ப கேவலமா தப்பா பேசுறீங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கமருதீனுக்கும் துஷாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை. கமருதீன் பின்னாடி வந்து துஷார் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் ஆயிருக்கு. லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவரை துஷார் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பிஹேவ் பண்ணி அவரை வந்து ஏதோ லவ் டார்ச்சர் பண்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கமருதீனை வந்து பாத்தீங்கன்னா செடியூஸ் பண்ற மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணிருக்காரு. அவர் அப்படி ஃபீல் பண்ணார். செடியூஸ் ஏன்னா நீ தான் வந்து எல்லாரையும் செடியூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து அடிச்சிட்டு இருக்க, இவன் வந்து உன்னை செடியூஸ் பண்ண போறானா, நீ தான் அவனை வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டு செடியூஸ் பண்ண தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ண பார்த்தா எனக்கு ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் ஆயிருக்கு. கேர்ள்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க சொல்லி எனக்கு இப்போதான் புரியுது. பாரு வந்து அது ஃபீல், பாரு கேர்ளா, நான் பாரு வந்து கிண்டல் பண்ணல, பாரு வந்து ஆண்டி கேர்ள் கிடையாது, அதுதான் இங்க சொல்ல வர. பாருக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு இது இப்போதான் புரியுது. எப்பா டேய் see guys, worst performer-னா இந்த வாரம் வந்து எதுவுமே பண்ணாம வீட்டு வேலையும் சரி கேம்லயும் சரி என்டர்டெயின்மெண்டே பண்ணாம சும்மா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தார்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா worst performer of the week. கமருதீன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமினேஷனுக்கான ஒரு ரீசன். கமருதீனுக்கும் துஷாருக்கும் வந்து பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து துஷார் வந்து செடியூஸ் பண்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆயிருக்கா, பாருக்கும் அந்த ஆண்டிக்கும் அது ஃபீல் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் வந்து ஓபனா வந்து சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும்போது அவர் ஒரு கேவலமான ஒரு ஆக்ஷன் பண்ணி காட்டினாரு. ரொம்ப 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 கேவலமான ஒரு ஆக்ஷனா இருக்கு. அது ஒரு கம்யூனிட்டியை வந்து தப்பா பேசுற மாதிரி இருக்கு. அதுவும் துஷாரோட ஒரு கேரக்டரே வந்து பாத்தீங்கன்னா அது அசாசின் பண்ற மாதிரி இருக்கு. அந்த கேரக்டர் அவனோட எங்க அவன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுங்க, அது கூட தப்பான வார்த்தை தான், ஓகே தான். பட் அரோரா பின்னாடியே சுத்தின்னு இருக்கா, அரோரா கூட வந்து 18+ கண்டென்ட் பேசின்னு இருக்கான், அரோரா இது பண்ணிருக்கான்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன். அவன் வந்து பாத்ரூம் போனா பின்னாடியே வரேன்னு சொல்லி சொல்றான், அவன் வந்து இங்க டச் பண்ற மாதிரி வரான், கிட்டேக்கு வந்து நிக்கிறான், செட்யூஸ் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லி சொல்றதுலாம் எவ்வளவு பெரிய அபத்தம். யாராவது வந்து துஷார் மாதிரி இருக்காங்க ஸ்கூல் காலேஜ்ல நீங்க வந்து இதை பாத்தீங்கன்னா கலாச்சி சாவடிப்பாங்க, புள்ளி பண்ணியே சாவடிப்பாங்க. யாராவது துஷார் மாதிரி இருந்தாங்கன்னா கமருதீன் மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த இது பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி துஷார் மாதிரி இருக்கிற பையனை வந்து எவ்வளவு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. இத்தனை பேரை வந்து இந்த ஷோ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கொஞ்சம் சாஃப்டா கொஞ்சம் ஒயிட்டா வந்து இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து டிரான்ஸ்ஜெண்டர், இவன் வந்து இது மாதிரி பண்றான், என்ன வந்து செடியூஸ் பண்றான்னு சொல்லி சொல்றது எவ்வளவு செடியூஸ் பண்றான்னு சொல்லி சொல்றது எவ்வளவு பெரிய அக்யூசேஷன். ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல worst performance-க்கான காரணம் சொல்றா லூசுன்னு சொன்னா அவன் நாமினேஷனுக்கான ரீசன் வந்து சொல்லின்னு இருக்கான். இதை ஏன் வீட்டுல இருக்கிற யாருமே எதுவுமே கேட்கலன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது உண்மையிலே ரொம்ப பேடா இருந்துச்சு. கமருதீன் வேற என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க. கமருதீன் சொல்லினா வேற என்ன காரணமான அரோரா கூட சுத்தின்னு இருக்கானா கரெக்ட், சுத்தின்னு இருக்கான். அரோரா முண்டானை பிடிச்சிட்டு ஓடின்னு இருக்கானா கரெக்ட், முண்டானை பிடிச்சிட்டு போயிருக்கான், கேம் விளையாட மாட்டேங்கிறான், அவனோட கேமை வந்து ஸ்பாயில் பண்றான், அவன் வந்து worst performer. I agreed 100% I agree. உனக்கும் துஷாருக்கும் வந்து பிரச்சனை, கமருதீனுக்கும் துஷாருக்கும் வந்து பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து நாமினேஷன் பண்ணு, நாமினேஷன்ல காட்டு, சாட்டர்டே சண்டே எபிசோட்ல சொல்லு. இது என்னது, இது worst performer of the week-க்கான காரணம் இது. அவன் கேம் பிளே பண்ணலையா, தூங்கின்னு இருந்தானா, அரோரா பின்னாடி சுத்தின்னு இருந்தானா, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லு. உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் தூக்கிட்டு வந்து இந்த கேம்குள்ள சொருகுனா அது எப்படி காரணமா ஆகும்? அதையே வந்து யாருமே கேட்கலன்னு எனக்கு தெரியல. ஆனா சீரியஸ்லி கமருதீன் இன்னைக்கு பண்ணது வந்து ரொம்ப worst-ஆன பிஹேவியரா வந்து இருந்துச்சு. இது வந்து கண்டிப்பா வந்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது அவனோட துஷாரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ்த்தனமா காட்டுற மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி இருக்காங்க, கே கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்களே வந்து பாத்தீங்கன்னா மாக் பண்ணி அது பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு, அபத்தமா இருக்கு. உங்களால வந்து ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ண முடியலனா அட்லீஸ்ட் டீக்ரேட் பண்ணாம இருங்க கமருதீன். சரிவைஸ் கமருதீன் அண்ட் பாரு வந்து worst performer of the week ன்னு சொல்லி செலக்ட் ஆகி அவங்க வந்து உள்ள போனாங்க. ஓகே, ஐ எம் அக்செப்டிங் திஸ். ஆதிரை இந்த பொண்ணு திருந்தாதுங்க, இந்த பொண்ணு வந்து திருந்தவே திருந்தாது. எனக்கு தெரியல என்ன பண்ண என்ன சொல்லணும்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வீக் வரும்போதுலாம் சீரியஸா வந்து ஆதிரைக்கு வந்து நான் ஃபயர் விட்டேன். ஃபர்ஸ்ட் வீக் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட சாட்டர்டே எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நேரா போய் செட்ல வந்து பார்த்தேன். வெறும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஆதிரைக்கு மட்டும் கிளாப் பண்ணாங்க ஆடியன்ஸ். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபயரா ப்ளே பண்ணாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசுல வந்து ஒரு இடம் பிடிச்சிருந்தாங்க ஆதிரை. ஆனா இந்த எஃப்ஜே கூட சேர்ந்துக்கிட்டு எஃப்ஜேயோட கேமை வந்து ஆதிரையோட கேமை வந்து அவங்க மறந்துட்டாங்க. ஆதிரை கேம் விளையாட வந்தாங்களா, நம்ம பிக் பாஸ்குள்ள இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க மறந்துட்டு எஃப்ஜேயோட கேமை வந்து இவங்க வந்து ஆடின்னு இருக்காங்க. 2 வாரமா அப்படிதான் ஆடின்னு இருக்காங்க. எஃப்ஜேக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் நிக்கிறது, எஃப்ஜே யாராவது ஏதாவது சொல்லனா போய் கேட்கறது, எஃப்ஜேக்கு யாருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ போய் சாரி கேள்றா சொல்லி போய் அவங்க கிட்ட வந்து கெஞ்சிருது. இங்க ஆதிரை அவங்க கேம் வந்து விளையாட மாட்டாங்க. QCல வந்து அவங்க பாட்டில் ரிஜெக்ட்
மிஸ்டேக் பண்ணாங்கன்னா பாட்டில் மூஞ்சில தூக்கி எறிவாங்க. அதெல்லாம் வந்து ஆதிரைக்கு பிரச்சனையா இல்ல. அதெல்லாம் வந்து ஆதிரை கவனிக்க மாட்டாங்க. எஃப்ஜேக்கு ஏதாவது பிரச்சனை பொத்திக்கிட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து என்ன பிரச்சனைனா எஃப்ஜே வந்து என் கூட பேச மாட்டேங்கிறானா. ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருக்கானா. ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்றானா, ரெமோவா இருக்கானா, இல்லனா அன்யனா மாதிரி அப்படியே வந்து அவாய்ட் பண்றானா. இல்ல நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பிக் பாஸ் வீடு என்ன லவர்ஸ் பார்க்கா? இந்த பிக் பாஸ் வீட்ல வரதுக்கு என்ன நீங்க லவ் பண்றதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களா? அவன் பேச மாட்டேங்கிறான், அவன் வந்து அவாய்ட் பண்றான், இல்ல ஒரு காரணமா? அதுக்காக தான் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நீங்க வந்தீங்களா? 100 கேமரா இந்த வீட்டுக்குள்ள இருக்கு, கோடி பேர் வெளியே உங்களை பார்த்துன்னு இருக்காங்க. அதை பத்தி நான் கொஞ்சம் நாலேஜ் இருக்கா இல்லையா? எஃப்ஜே வந்து ரொம்ப கிளவரா ப்ளே பண்றாங்க. நான் எனக்கு எஃப்ஜே வந்து சுத்தமா பிடிக்காது. நான் ஒரு ஹார்ட் கோர் எஃப்ஜே ஹேட்டர். பட் அதுக்காக அவனோட கிளவர்னஸ் வந்து நான் எந்த இடத்துலயும் வந்து அவாய்ட் பண்ண மாட்டேன். அது எந்த இடமா இருந்தாலும் சரி சூப்பரா எஃப்ஜே வந்து ப்ளே பண்றான். ஆதிரையை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அவளை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரீம் லைன் ஆகலாம், நமக்கு எப்படி வந்து வெளியே தெரியலாம் சொல்லி பக்காவா பிளான் பண்ணி பக்காவா வந்து அவன் ஸ்ட்ரீம் லைன் ஆயிட்டான். இப்போ எஃப்ஜேனா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ் பாக்குற எல்லாருக்கும் தெரியும் எஃப்ஜேனா யாருன்னு. அதை வெளியே கொண்டு வந்துட்டான். பிளஸ் எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எந்தெந்த இடம்லாம் அவனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், அவனை வந்து வெளிக்காட்டிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து பேசணும்னா, இந்த இடத்துல ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து 1 hour எபிசோட்ல அது வரும்னு சொல்லி யோசிச்சு பிளான் பண்ணி பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசி அவனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றான். அவனோட கேமை ரொம்ப தெளிவா ஆடுறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து worst பெர்ஃபார்மரா வந்து ஆதிரையை மட்டும் தான் வந்து அவன் நாமினேட் பண்ணான். லாஸ்ட் வீக்கும் சரி இந்த வீக்கும் சொல்லி worst பெர்ஃபார்மர் பேர் வந்து ஆதிரை சொல்றான். 3 வாரமா ஆதிரையை யூஸ் பண்ணிட்டு எப்போ வந்து நம்மளோட பேர் வந்து வெளியே டேமேஜ் ஆகும், 2 வாரத்துக்கு அப்புறமா லவ் கண்டென்ட் கொடுத்து 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தோம்னா வெளியே வந்து இவன் லவ் பண்றான் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லி இந்த கேமை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி கரெக்டா எப்போ சேரணுமோ எப்போ வந்து ஆதிரை கூட இருக்கணுமோ அந்த டைம் வந்து இருந்து யூஸ் பண்ணிட்டு எப்போ இது வந்து தப்பா போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவன் கெஸ் பண்றானோ அதை கெஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து கட் பண்ணி ஆதிரையை விட்டு வெளியே வந்து அவரை வந்து நாமினேட் பண்றது, ஆதிரையை வந்து பாத்தீங்கன்னா worst பெர்ஃபார்மரா வந்து சொல்றது எல்லாமே பண்றான். ரொம்ப உஷாரா வந்து ப்ளே பண்றான். அவனோட பேர் வந்து கெடக்கூடாது. அந்த பேர் கெடாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்றான். நல்லா உத்தம மாதிரி சொல்றான். இப்போ வந்து ஏன்டா பேச மாட்டேங்கன்னு சொல்லி சொல்லும் போது அவ தான் எனக்கு என்னைக்கு வந்து நான் தான் அவ ஸ்ட்ரென்த், நான் தான் அவ வீக்னஸ் சொன்னானோ அதுல இருந்து நான் பர்சனல் டாக் எதுவுமே வச்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி அவன் சொன்னான். அப்படியாப்பா? அது சொன்னது ஃபர்ஸ்ட் வீக் பா. லாஸ்ட் வீக் 2 பேரும் என்னப்பா பண்ணீங்க? ஒன்னாவே இல்லையாப்பா? நீங்க ஃபேஷன் வாக்ல ஒன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலையாப்பா? சரி அது ப்ரொஃபஷனலா? சரி ஒரே பெட்ல உட்கார்ந்து நீங்க அப்படியே தூங்கிட்டு சாப்பிடலையாப்பா? அப்படியே வந்து கெமி சண்டை போடும்போது நீங்க 2 பேரும் வந்து பேசலையாப்பா? ஆதிரைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ வர மாட்டே, அது தெரிஞ்சதுதான். பட் உனக்கு ஏதாவதுனா ஆதிரை வராங்களே நீ ஏன் வரன்னு சொல்லி ஏன் பாப்பெல்லாம் கேட்கல? நீ சொல்லிருக்கணும்ல பர்சனல் வந்து நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்ல. நீ சொல்றல உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ யாரு கூட சண்டை போட்டனா எதுக்கு அந்த இடத்துல வந்து ஆதிரை உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்? நீ வராத இங்க இருந்து போன்னு சொல்லி கத்த வேண்டியதானே? எல்லாரும் கத்துறல, ஆதிரையை கத்தி துரத்தி விடு, எனக்குலாம் வந்து நிக்காத, எனக்கு ஒன்னும் பர்சனலா எதுவுமே கிடையாது, கிளம்புன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? உனக்கு வேண்டிய இடத்துல வந்து ஆதிரையை நல்லா யூஸ் பண்ணிட்டு அவகிட்ட இருக்கிற ஸ்டஃப்லாம் வந்து எடுத்துக்கிட்டு எப்போ வந்து உன்னோட பேடு கேடும் சொல்லி தெரியுதோ அன்னைக்கே வந்து அவன் கட் பண்ணி அவளை வந்து அவாய்ட் பண்றது வந்து ரொம்ப பெரிய சீப் கேமா நான் வந்து பாக்குறேன். எஃப்ஜே ப்ளே பண்றது ரொம்ப சீப் கேம், ஆனா ரொம்ப கிளவரா வந்து ப்ளே பண்றான். அது வந்து நான் பாராட்டி ஆகணும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எடுத்துப்பாங்க. 2 வீக்ஸ்க்கு மேல ஒரு பொண்ணு பின்னாடி நம்ம இருந்தோம்னா அது லவ் கண்டென்ட் ஆகி அது வந்து கிரிஞ்சா மாறி நம்மள வந்து டம்மி ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி இந்த கேம் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம் வந்து எஃப்ஜே விளையாடின்னு இருக்கான். எனக்கு 1000 விமர்சனம் அவன் மேல இருக்கு. ஐ எம் a hardcore hater. பட் அவனோட கேம் ரொம்ப கிளவரா அவன் ஆடுறான். அது வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ண ஆசைப்படுறேன். ஆனா ஆதிரை அது முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இப்பவும் வந்து எஃப்ஜேன்னு சொல்லி பின்னாடி சுத்துறாங்க. தெரியல எனக்கு சீரியஸா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பொண்ணு எப்படி இவ்வளவு முட்டாளா இருக்கலாம் சொல்லி. நீங்க வெளியே லவ் பண்ணுங்க, வெளியே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, ஏங்க வீட்டுக்குள்ள பண்றீங்க? சரி இதுவும் வந்து பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம வந்து எதிர்ச்சியா இது வந்து ஆயிடுச்சு. 10 நாள்லயாவா? 10 நாள்ல இவ்வளவு பெரிய அன்பு வந்து ஒரு பையன் மேல வைக்கலாமா? எங்க பிக் பாஸ்ங்கிறது லட்சம் பேரோட கனவுங்க. இந்த மாதிரி சான்ஸ்லாம் நமக்கு கிடைக்காதா? நம்ம வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போக மாட்டோமா? அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு கோடி பேர் வந்து தினமும் பாக்குறாங்க, உங்களோட ஆக்டிவிட்டிஸை வாட்ச் பண்றாங்க, உங்களுக்காக ஓட் பண்றாங்க, உங்க பிஹேவியரை வந்து பிடிக்குது நிறைய பேருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்துல வந்து நீங்க இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்? இது கிடைச்சது ஒரு நிமிஷமும் எனக்கு கிடைச்ச வரண்டா, எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்? நீங்க அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி எல்லாமே மறந்துகிட்டு ஒரு பையன் வேணும்னு சொல்லி நீங்க போறது அது வந்து நல்லா இல்ல. மேபி நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க பழகலாம், எல்லாம் ஓகே, வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுனால யாருக்கு வந்து இந்த இடத்துல பாதிப்பாகுது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களெல்லாம் ஆதிரையை சொல்றேன், உங்களெல்லாம் வந்து நான் டாப் 5 கண்டஸ்டண்டா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்து ப்ரோமோ வந்துச்சுன்னா கீழே எல்லாரும் ஆதிரை 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 ஆதிரைன்னு சொல்லி கமெண்ட் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. யாருக்கு? நீங்க ப்ளே பண்ண கேம்னால
மேல அந்த ஃபயர் வந்துச்சு. எஃப்ஜேக்கு வந்துச்சா? கிடையாது, உங்களுக்கு வந்துச்சு. ஆனா அது நீங்க யூஸ் பண்ணீங்களா? அது மக்கள் ஃபேன்ஸ், அந்த ஃபேன்ஸை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்க கேம் நீங்க விளையாடி இருப்பீங்க. இன்னொருத்தர் கேமை வந்து நீங்க விளையாடி இருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல இவ்ளோ பண்ணி இவ்ளோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து அந்த ஃபேன் பேஸை வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃபேன் பேஸ் வந்து உருவாச்சு. அந்த ஃபேன் பேஸை இப்படின்னுக்குள்ள நீங்க லூஸ் பண்ணீங்க. யூ டோன்ட் டிசர்வ் த ஃபேன் பேஸ். டாப் 5 கண்டஸ்டன்ட் நான் நினைச்சேன். நீங்க வந்து உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வீக்லாம் ப்ளே பண்ணதை பார்த்து டாப் 5 கண்டஸ்டன்ட் நான் நினைச்சேன். பட் இந்த வாரம் நீங்க எவிக்ட் ஆவீங்க. அதை அடிச்சு சொல்றேன், இந்த வாரம் வந்து மேக்ஸிமம் ஆதிரை தான் எவிக்ட் ஆகுறாங்க. 90% சான்ஸ் ஆதிரை தான் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆக போறாங்க. ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட் எப்படி வந்து தேர்ட் வீக்கே எவிக்ட் ஆகுறான்னு பாருங்க. தட்ஸ் த கேம் கைஸ். லாஸ்ட் சீசன் வந்து தர்ஷிகா வந்து அந்த மாதிரி விஷால் கூட சேர்ந்துட்டு அவங்களோட கேமை லூஸ் பண்ணாங்க. இந்த சீசன் ஆதிரை எஃப்ஜே பின்னாடி போயிட்டு இந்த கேம் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட் டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. டாஸ்லர் க்ளோ சேலஞ்சுன்னு சொல்லி. ஸோ அந்த மேக்கப் பொருட்கள்லாம் வச்சுட்டு மேக்கப் பண்ணி நீங்க வந்து ஒரு ஃபேஷன் வாக் பண்ணி ஒரு ஆக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பண்ணாங்க. இது ஸ்பான்சர் டாஸ்க் நம்ம அப்படி ஸ்பான்சர் டாஸ்க் நம்ம அப்படியே அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து லாஸ்ட் பேரா லாஸ்ட் டாபிக் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து போகாது. வெறும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கண்டஸ்டன்ட் வந்து சொல்ல முடியும் பெஸ்ட் பெர்ஃபார்மர். ஏன்னா அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா இருக்கிறவங்க அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு வந்து போட்டி போடுவாங்க. ஸோ 2 பேரை வந்து சூஸ் பண்ணணும் பெஸ்ட் பெர்ஃபார்மரா. ஸோ இப்போ வந்து எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாரும் சேர்ந்து ஒரேடியா சொன்ன பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அண்ட் பிரவீன். இந்த 2 பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரேடியா ஒட்டுமொத்த மக்களும் வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரா. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா விக்ரமும் சரி பிரவீனும் சரி இந்த கேமுக்காக இந்த வாரம் ஃபுல்லா வந்து உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசா தான் வந்து இந்த இதை வந்து நான் பாக்குறேன், பெஸ்ட் பெர்ஃபார்மரா நான் பாக்குறேன். 2 பேர்ல யாரு கேப்டன் ஆனாலும் சரி ஹாப்பி தான், நல்லா வழி நடத்துவாங்க நான் நினைக்கிறேன். பட் எனக்கு வந்து விக்ரமோட கேப்டன்சி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஆசையா இருக்கு. பிரவீன் நெக்ஸ்ட் வீக் ஆயிடலாம், இல்ல அதுக்கு அடுத்த வாரம் ஆகலாம். எனக்கு வந்து விக்ரமோட கேப்டன்சி எப்படி அவர் மேனேஜ் பண்றாரு, எப்படி அவர் பிளே பண்றாருன்னு சொல்லி எனக்கு தெரியணும். சும்மா ஃபன் பண்ணிட்டு காமெடி பண்ணிட்டே போயிடுவாரா, இல்ல அவர் வந்து ஒர்க் பண்ணுவாரா, வேலை செய்வாரா, சண்டை போடுவாரா, எப்படி அது சண்டை போட எப்படி போடுவாரு, அதெல்லாம் எனக்கு பாக்குறதுக்கு ஆவலா இருக்கேன். ஸோ இந்த 2 பேரும் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து வாங்கினாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெயில வந்து பாத்தீங்கன்னா பாரு அண்ட் கமருதீன் 2 பேரும் ஜெயில இருக்காங்க. அப்படி ஜெயில இருக்கும்போது எல்லாரும் ஒருத்தரா ஏஞ்சி சொல்லும் போது பாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுபிக்ஷா வேற வந்து சாரி கட்டிட்டு இப்படி வந்திருக்கா, என்ன வெறுப்பேத்துட்டுக்கா வந்திருக்கா, சுபிக்ஷா ட்ரிஷா மாதிரி இருக்கான்னு சொல்லி ஏதோ சொல்லி கலாச்சாங்க. அப்படி கலாய்க்கும் போது கமருதீன் வந்து தூன்னு சொல்லி துப்புறான். இந்த வீட்டுக்குள்ள 2-3 பேரை வந்து அவன் வந்து துப்புறான். ஆனா தெரியல எதுக்கு அவன் துப்புறான்னு சொல்லி. இப்போ வந்து என்ன சுபிக்ஷா வந்து அழகா இல்லைன்னு சொல்லி சொல்ல வரானா, இல்ல கருப்பா இருக்க பொண்ணுங்களா அழகா இல்லைன்னு சொல்ல வரானா, இல்ல என்ன எண்ணத்துல வந்து அவன் அப்படி துப்புறான். வீட்டுக்குள்ள அவன் துப்புறான், ஆனா வீட்டுக்கு வெளியே கமருதீனை பார்த்து ஊரே காரி துப்புது. வெளியே வந்தா தெரிஞ்சுப்பான் எதுக்கு வந்து இந்த மாதிரி துப்புறான். ஏன் ட்ரிஷா மாதிரி வந்து சுபிக்ஷா இல்லையா, ஏன் சுபிக்ஷாலாம் ட்ரிஷா மாதிரி இருக்கக்கூடாதா, அவங்களாம் சாரி கட்டக்கூடாதா, அவங்களாம் சிரிக்க கூடாதா, அவங்களாம் ஜெயிக்க கூடாதா. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து நீ வளர்ந்த இடம் அப்படி, நீ வளர்ந்த இடம் சரியில்லை, இருந்த இடம் சரியில்லை, பிறந்த இடம் சரி, என்னடா உன் பிரச்சனை. போன வாரம் வளர்ந்த இடம் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்ற, இந்த வாரம் வந்து ட்ரிஷான்னு சொன்னா துப்புற, என்னடா உன் பிரச்சனை அந்த பொண்ணு மேல உனக்கு. ரொம்ப கேவலமா டே பை டே வந்து கமருதீன் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்றாரு. அது பாக்குறது ரொம்ப கேவலமா இருக்கு, நல்லா இல்ல. கமருதீன் மேல இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ரெஸ்பெக்டும் வந்து இதனால வந்து போகுது. இந்த மாதிரி கூட மனுஷங்க இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு சீப் ஹியூமன் பீயிங்ஸ் இருப்பாங்களா, மண்டையில மசாலா இல்லாம ஒருத்தவங்களோட கையாட்டி பொம்மையா தலையாட்டி பொம்மையா வந்து இருக்க முடியுமான்னு சொல்லி அவரை பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டு பார்க்க தோணுது. ஒஸ்ட் பிஹேவியர் பை கமருதீன். இந்த சீசன்ல நான் ஹேட் பண்றது, ஒரு ஹேட்டர் சொல்லும் போது ஒரு ஃபன்னா வந்து சொல்லுவேன். இப்போ பார்வதிலாம் வந்து ஃபன் ஹேட்டர், எனக்கு அவங்களை பிடிக்கும், அப்படி நான் அவங்களை ஹேட் பண்ணுவேன். பிடிக்கும் சென்ஸ் பிடிக்கும் கிடையாது, அது அவங்கள வந்து நான் ஹேட் பண்ணுவேன். பட் இந்த எஃப்ஜே அண்ட் இந்த கமருதீன் அவங்களாம் வந்து எனக்கு ஹார்ட் கோர் ஹேட்டர். நான் எப்படா ஒருத்தனை பாட்டாலே அடிக்கணும்னு சொல்லி ஒரு மீம் வரும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இந்த மூஞ்ச காட்டினீங்கன்னா யார முடைக்க அந்த மாதிரி தான் இந்த 2 மூஞ்சும் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் தான் இந்த 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து இருக்காங்க. எனிவேஸ் இப்போ வந்து கேப்டன்சி வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மரா வந்து விக்ரம் அண்ட் பிரவீன் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. கூட இந்த வாரம் வந்து கன்னியக்கா கேப்டன்னால அடுத்த வாரம் வந்து கேப்டன்சிக்கு போட்டி போறதுக்கு டைரக்டா வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ இந்த 3 பேர் தான் அடுத்த வாரம் கேப்டன்சில வந்து போட்டி போட போறாங்க. கன்னியக்கா, விக்ரம் அண்ட் பிரவீன், இந்த 3 பேர் தான் அடுத்த வாரம் கேப்டன்சில வந்து போட்டி போட போறாங்க. இதுல யாரு ஜெயிச்சு அடுத்த வாரம் கேப்டன் ஆக போறாங்கன்னு சொல்லி நம்ம மண்டே தான் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு கூட கேப்டன்சி டாஸ்க் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் எனக்கு நடந்தது.